உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. Yes Lord, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். தூயவரே துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே. மனமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் கர்த்தரை உயர்த்துவோம். ஆண்டவர் நமக்கு அற்புதமான வாக்கியங்களை தந்து நம்மை நடத்துகிறார். சிறைகள் நிழலை நம்மை மறைத்திருக்கிறார். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. எந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. எந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா நமக்கு பலனாயிருந்து நம்மை நடத்துகிறார். இயேசு ராஜா என் பலனாகி எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, பலவீனங்கள் ஏற்பட்ட போது கர்த்தர் நம்மை நடத்தினார். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. என் திறனால் அல்ல, கையின் பலனால் அல்ல, உந்தய வல்லவோ என்னை நடத்தினது. என் திறனால் அல்ல, கையின் பலனால் அல்ல, உந்தய வல்லவோ என்னை நடத்தினது. நிற்பாரோ கிருபையா, கிருபையா, தெய்வ கிருபையா. காரீருள் பள்ளத்தாக்கில் பயமில்லாமல் என்னை நடத்தினதால், சறுக்கிடும் மேடுகளில் கரம் பிடித்து என்னை நடத்தினதால். காரீருள் பள்ளத்தாக்கில் பயமில்லாமல் என்னை நடத்தினதால், சறுக்கிடும் மேடுகளில் பயமில் என்னை நடத்தினதால். எண்ணினா எண்ணினா ஏறாத சொல்லி முடியாத அதிசயங்களை அற்புதங்களை எண்ணினா எண்ணினா ஏறாத நன்மைகள் சொல்லியும் சொல்லியும் தீராவும் கிருபைகள். நன்றி இயேசுவே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்தவர்களாய் கர்த்தருடைய நாமத்தை நம்ம உயர்த்துவோம். மேன்மைகளை தந்திருக்கிறார், அதிசயமாய் நடத்தி இருக்கிறார். 1000 நன்றி. என் திறனால் அல்ல, கையின் பலனால் அல்ல, உந்தய வல்லவோ என்னை நடத்தினதே. என் திறனால் அல்ல, கையின் ஆவியில் களி கூர்ந்து மகிழ்ந்து கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. கிருபையா, தேவ கிருபையா, நடத்தும் தயவா, தயவா, நித்திய தயவா.
ஒளித்தன் குஞ்சுகளை சீராகின் கீழே மறைப்பது போ, கழுகு தன் குஞ்சுகளை சீராகின் மேலே காப்பது போல் நடத்தினார். ஒளித்தன் குஞ்சுகளை சீராகின் கீழே மறைப்பது போ, கழுகு தன் குஞ்சுகளை சீராகின் மேலே காப்பது போ. எண்ணினால் எண்ணினால் ஏராள நன்மைகள் சொல்லி சொல்லி தீரா. எத்தனையோ தீமைகள் எங்கள் வாழ்க்கையோட இருந்த போது கோழி தன் குஞ்சுகளை சிறகின் கீழே மறைப்பது போல எங்களை வழிநடத்தின அன்புக்காக, கிருபைக்காக, இரக்கங்களுக்காக நன்றி இயேசுவே. நீ செய்த நன்மைக்கே என் தீரனால Yes Lord, மை துதிக்கிறோம். கிருபை 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 சொல்லுங்க. கிருபை 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 கிருபைப்பா. உங்க கிருபை ஆண்டவரே. ஜீவநாதன் தம்முடைய இரத்தத்தால் என்னை கொண்டீ. ஜீவநாதன் தம் தீரூரத்தால் என்னையும் மீட்டு கொண்டீ. எண்ணினால் எண்ணினால் ஏராள நன்மைகள் சொல்லியும் தீரா கிருபைகள். உள்ளத்தின் ஆழத்தில் உணர்ந்து சொல்லுவோம். ஏராள நன்மைகள் சொல்லியும் சொல்லியும் தீராத கிருபைகள். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நீ செய்த நன்மைகள் ஏராளம். ஹல்லேலூயா. நீ செய்த நன்மைக்கு 1000 நன்றி அப்பா. என் திறனால் அல்ல, என் திறமை அல்ல, என்னுடைய சாமர்த்தியம் அல்ல, என்னுடைய அறிவல்ல, உங்க கிருபை என்பதை உணர்ந்து உள்ளத்தின் ஆழத்துக்கு சொல்லுவோம். கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கும் போது உங்க கிருபை எங்களை தாங்கினதை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லுகிற எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உங்க கிருபைதாப்பா எங்களை தாங்கினது, உங்க கிருபைதாப்பா எங்களை வழி நடத்தினது, உங்க கிருபைதாப்பா எங்களை ஆசீர்வதித்தது, உங்க கிருபைதாப்பா எங்களை உயர்த்தி இருக்கிறது, உங்க கிருபைதாப்பா எங்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறது. உணர்வுகள் எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா. உங்க கிருபைதாப்பா. கிருபை கிருபை. ஆவியானவர் எப்போது நம்மோடு இருக்கிறார், எப்போதும் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துகிறார். இந்த பெந்தைகோஸ்தை திருநாளில் இன்னும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை வல்லமைகளை நாம் வாஞ்சிக்கிறவர்களாய் காணப்படும். கடைசி நாட்களிலே அனலாயிருந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அற்புத அடையாளங்கள் மூலமாக தேவனுடைய வசனத்தை இந்த தேசத்திலே நாம் இன்னும் கர்த்தர் ஜீவிக்கிறார் என்பதை விளங்க செய்ய வேண்டும். தேவனுடைய வல்லமையின் மகத்துவங்களை பெற்றவர்களாய் இந்த உலகத்திலே ஆண்டவருக்கு என்று வாழ வேண்டும். இந்த கடைசி காலங்களுக்குள்ளாக நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை அறிவிக்கப்படாத இடங்கள் அநேகம், சுவிசேஷத்தை கேட்டிராத ஜனங்கள் அநேகம், ஆண்டவரை அறிந்து கொள்ளாதவர்கள் அநேகர் இருக்கிறார்கள், நம்மை சுற்றி இருக்கிறார்கள். தேவனுடைய அன்பை ருசித்து பாராத எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள், நம்முடைய கண்களுக்கு எதிரே இருக்கிறார்கள். இவர்களுக்கு யார் கிறிஸ்துவை எடுத்து சொல்லுவார்கள்? பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்தல் இல்லாமல் நாம் எப்படி நாம் சுவிசேஷத்தை சொல்ல முடியும்? பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு அருளப்பட்டுகிறவராயிருக்கிறார். இன்றைக்கு தாகம் உள்ளவர்கள் மேல் தண்ணீரை ஊற்றுகிறவராயிருக்கிறார். வறண்ட நிலத்தை ஆறுகளாக மாற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் தம்முடைய வல்லமைகளினாலே நிரப்பி நம்மை வழிநடத்த வல்லமை உடையவராகவே இருக்கிறார். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவார். தாகத்தோடு யாரெல்லாம் தேவனுடைய சமூகத்தை கிட்டி சேருகிறீர்களோ, யாரெல்லாம் தேவனுடைய ஆத்துமா தாகத்தை நிறைவேற்றும்படியாய் கர்த்தருடைய பணியை செய்வதற்கு எனக்கு பலன் வேண்டும் என்று சொல்லி தாகத்தோடு அபிஷேகத்தின் வழிநடத்தலுக்காக தேவனை நோக்கி மன்றாடுகிறோம். அவர்களை நிச்சயமாய் தம்முடைய வல்லமைகளினாலே நிரப்பி கர்த்தர் நடத்த வல்லமை உடையவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வரவேண்டும் தேவ ஆவியே,
தாகத்தோடு எங்கள் மத்தியிலே வரவேண்டும் ஆவியே எங்கள் உள்ளத்திலே. தாகத்தோடு கேட்க வரவேண்டும் தேவ ஆவியே எங்கள் மத்தியிலே வரவேண்டும் தேவ ஆவியே எங்கள் உள்ளத்திலே ஆட்கொள்ளுமையா அபிஷேகியும் அனல் ஊட்டுமையா அனல் ஊட்டு ஆட்கொள்ளுமையா அபிஷேகியும் அனல் ஊட்டுமையா. உடைந்து போன உள்ளமுடையவர்களாய் தேற்றப்படாத நிலையிலே முடங்கி கிடந்த வாழ்க்கையுடையவர்களாய் காணப்படுவார்கள் என்று சொன்னால், ஆவியானவரே இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை அனல் ஊட்டி கிறிஸ்துவுக்காய் பிரகாசிக்கும்படி உமது வல்லமையின் வழிநடத்தலை தந்து நீ நடத்த போகிற தயவுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோமையா. சொல்லுவோம் ஆட்கொள்ளுமையா அபிஷேகியும் அனல் ஊட்டுமையா அனல். சோர்ந்து போன உள்ளங்கள் தள்ளாடின முழங்கால்கள் இதையோடு காணப்படுகிறவர்கள் விசுவாசத்திலே குந்தி போனவர்கள் தளர்ந்து போனவர்கள் மறுதலிக்கிறவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய அன்பின் மகத்துவங்களை ருசித்து பார்க்கும்படி தேவனுடைய வல்லமை உள்ளங்களில் ஊற்றப்பட்ட வண்ணமாய் கிறிஸ்துவுக்கு எழும்பும்படி ஆட்கொள்ளுமையா அபிஷேகியும் அனல் ஊட்டுமையா அனல் ஊட்டு ஆட்கொள்ளுமையா அபிஷேகியும் அனல் ஊட்டுமையா. எத்தனை பேர் உள்ளத்திலே தாகத்தோடு ஆவியானுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறீர்களோ, நிச்சயமாய் கர்த்தர் தம்முடைய ஆலயத்திலிருந்து உங்களை நிரப்ப அவர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னார். எதையோ எங்கேயோ நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லுகிற எண்ணத்தோடு விசுவாசத்தோடு அல்லாமல் இன்றைக்கு தேவ சமூகத்திலே கூடியிருக்கிற ஒவ்வொருவர்களையும் நீ அவர் நிரப்ப வல்லமையுடையவராய் இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு தேவ சமூகத்திலே நீங்கள் தாகத்தோடு கேட்பீர்கள் என்று சொன்னால், ஒரு புதிய கிருபையை, ஒரு புதிய அபிஷேகத்தை, ஒரு புதிய வல்லமைகளை, ஒரு புதிய ஆற்றல்களை, ஒரு புதிய வழிநடத்தலை, புதிய வரங்களை, புதிய கிருபைகளை தந்து உங்களை வழிநடத்த தேவன் இன்றைக்கு மாறாதவராய் இருக்கிறார், வல்லமையுடையவராய் இருக்கிறார், தம்முடைய மகத்துவங்களை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே இன்றைக்கு மாறாதவராய் இருக்கிறீர், மாறாதவராய் இருக்கிறீர், மாறாதவராய் இருக்கிறீர், மாறாதவராய் இருக்கிறீர். ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறோம். இந்த மகிமையின் பிரசன்னம் நிறைவாய் இறங்கட்டும் இந்த வேளையிலே என்று சொல்லி எல்லாரும் வாஞ்சையோடு இந்த பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா. ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறோம், உந்தன் மகிமை பிரசன்னம் நிறைவாய் இறங்கட்டும் இந்த வேளையிலே. உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாய் இறங்கட்டும் இந்த வேளையிலே. ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறோம், உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாய் இறங்கட்டும் இந்த வேளையிலே. உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாய் இறங்கட்டும் இந்த வேளையிலே. ஆவியிலே களி கூறவே என்னென்று விரும்புகிறேன், வாஞ்சிக்கிறேன் என்றாலுமே உந்தன் சமூகத்தை. ஆவியிலே களி கூறவே என்னென்று விரும்புகிறேன், வாஞ்சிக்கிறேன் என்றாலுமே உந்தன் சமூக
மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. தாவீது போல் மகிழ்ந்திடவே சமூகம் வேண்டுகிறேன். ஆடி பாடி துதித்திடவே விடுதலை திடுவே. தாவீது போல் மகிழ்ந்திடவே சமூகம் வேண்டுகிறேன். ஆடி பாடி துதித்திடவே விடுதலை திடுவே. உன்னதத்து உம்முடனே உறவாட உதவிடுமே. ஆவிக்குள்ளாய் அனுதினமும் அனவுணர்வூட்டிடுமே. ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கள் இந்த வேளையிலே. உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. உந்தே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. உந்தே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை. ஒரே ஒரு வாழ்க்கை எங்களுடைய கரங்களிலே நீ தந்திருக்கிறீர். அதை வல்லமையோடு அபிஷேகத்தோடு ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிக்கும்படி உமது பலனும் உமது ஆற்றலும் உமது ஆளுகையும் எங்கள் வாழ்க்கையில தங்கி இருந்து கர்த்தரங்களை நடத்தும்படியாய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம். உம்முடைய சமூகத்தில் நாங்கள் காத்து நிற்கிறோம். தேவ தயவும் தேவ இரக்கமும் தேவ வல்லமைகளுமே இல்லாம எங்க வாழ்க்கையில ஒண்ணும் இல்லப்பா, ஒண்ணும் இல்லை. பல நேரங்கள்ல நாங்க முயற்சிகளை எடுக்கிறோம், கர்த்தருடைய ஆவியானுடைய வழிநடத்தல் இல்லாமல் நாங்க தோற்று போகிறோம். உங்க வழிநடத்தல் இல்லைன்னா எங்களால ஒண்ணும் இல்லப்பா. உங்க அபிஷேகம் இல்லைன்னா எங்களால ஒண்ணும் செய்ய முடியாதப்பா. அபிஷேகம் இல்லைன்னா இந்த உலகத்துல நாங்க ஜெயிக்க முடியாது ஆண்டவரே, ஜெயிக்க முடியாது. கர்த்தருடைய அபிஷேகம் எங்க வாழ்க்கைய வருஷத்துக்கு நேராக ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு நேராக உம்முடைய வல்லமைகளுக்கு நேராக எங்களை ஜெயமாக நடத்தும் என்பதை ஆண்டவரே உணர்ந்து வாஞ்சையோடு நாங்க கேட்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாஞ்சையோடு கேட்கிறோம். அந்த மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. கரங்களை வைத்து சொல்லுவோம். உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையிலே. அசைவாடும் Jesus. கண்ணீர்கள் எல்லாம் துடைக்கப்பட்டபடி தேவனுடைய நடத்தல் வல்லமை நாடுகை தந்து நடப்பதற்கு ஆண்டவரே ஆளுகை மகிமைகளை நடத்துகிறவராய் உங்களுடைய ஆசீர்வாதத்தின் அசைவாடுதலை எங்கள் மத்தியில் தந்து நடத்துகிறவராய் எங்கள் மத்தியில் இருக்கிறீரே. போனவர்களாய் வந்தீர்களோ, கலக்கத்தோடு வந்திருக்கிறீர்களோ, கண்ணீரோடு வந்திருக்கிறீர்களோ, ஆண்டவர் எனக்கு நன்மை செய்ய மாட்டாரா என்ற ஏக்கத்தோடு வந்திருக்கிறீர்களோ, கர்த்தருடைய கரம் உங்களுடைய கண்ணீரை எல்லாம் துடைக்கும். கர்த்தருடைய கரம் உங்களை பெரியவர்களாய் மாற்றும். கர்த்தருடைய காருண்யம் உங்களை ஆசீர்வதிக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை அற்புதமாய் நடத்துவார். உங்களுடைய வாழ்வுக்கு நீங்க நினைத்திராத மேன்மைகளை தந்து உங்களை வழி நடத்துவார். கர்த்தருடைய அபிஷேகம் எல்லா சத்துருடைய நோக்கங்களையும் முறிக்கும். இன்றைக்கு விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருடைய அபிஷேகம் எல்லா சத்துருடைய வல்லமைகளை முறிக்கிறதா இருக்கிறதே.
ஓ இன்றைக்கு கர்த்தருடைய மகிமைகள் எங்கள் மத்தியிலே வெளிப்படுகிறதற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. சத்துருடைய நுகங்களினாலே பொருளாதார தடைகள், பொருளாதார இடையூறுகள் ஆண்டவரே, பல சமாதான குலைச்சல்கள், குடும்பத்திலே சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை என்ற நிலையோடு ஏக்கத்தோடு நிற்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய மகிமைகள் விளங்குகிறதற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். கர்த்தருடைய அபிஷேகத்தின் வழிநடத்தலை தந்து நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக ஹல்லேலூயா சொல்லுமா. துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தால், துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தால், இறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே, இறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே. எத்தனை பேர் இந்த காலவெளியிலும் ஆண்டவருடைய அபிஷேகம் என்னோடு கூட இருக்கிறபடினால இந்த உலகத்துல சத்ரு எந்த விதமான சிறையிருப்பின் அனுபவங்களை கொண்டு வந்தாலும் ஒன்று என்னை சேதப்படுத்தாது, ஒன்று எனக்கு எதிராய் நிற்க முடியாது. கர்த்தர் மகிமையான காரியங்களை நமக்காக செய்வார். விசுவாசம் உடையவர்கள் எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தேவனுடைய அபிஷேகம் நம்மை வழி நடத்தும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்தர், நீரே உன்னதர். இந்த பாடல் நம்ம எல்லாரும் சேர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோம். ஹல்லேலூயா. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம். சொல்லுவோம். பரிசுத்த, நீ பரிசுத்த, பரிசுத்த, நீ பரிசுத்த, பரிசுத்த, நீ பரிசுத்த, பரிசுத்த, நீ பரிசுத்த, நீ மாத்திரமே, எல்லாவற்றிலும் நீ மேலானவர், எல்லோரிலும் பெரியவர். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். சகலவற்றை சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவர். திரும்ப சொல்லுவோம். எல்லாவற்றிலும் நீ மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றை சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே. உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தர்,
சிருஷ்டித்தவர் சர்வ வல்லவரே. ஆண்டவரே, நீர் ஒருவரே மகத்துவம் உள்ள தேவன். உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். உம்முடைய பரிசுத்த அலங்காரம் உம்மை ஆராதிப்பதற்குரியதாய் எங்கள் வாழ்வில் இருக்கட்டும். உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற எங்களை இன்னும் உள்ளாமன்ன மனுஷனிலே பலப்படும்படி ஆவியின் நடத்தலை தாரும். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.